ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். மிக அருமையான வேதவசனம். இங்கே இந்த வேதவசனத்தில் தமது சித்தத்தின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே தேவன் தமது சித்தத்தை இந்த பூமியில், வானத்தின் கீழே, வானத்தின் மேலே எல்லா இடங்களிலும் தமது சித்தத்தை செய்கிறார். நாம கூட அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இதை தான் நேபுகாத்நேச்சார் இந்த தானியேல் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அவர் எப்படியாய் அவருடைய சித்தத்தை செய்கிறார் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வானத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளையும் எல்லா காரியங்களையும் தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் தமது சித்தத்தின்படி செய்து அவர்களை அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். ஆனால் மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் அநேகருடைய மனிதனுடைய சித்தமற்ற காரியங்கள், மற்றவர்களை குறித்து அந்த சித்தத்தை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சுய சித்தத்தை செய்வதற்கு அநேக முயற்சிகளை எடுக்கிறார்கள். அநேக நேரங்களில் தோல்வி அடைகிறார்கள். ஆனாலும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி வானத்தின் சேனைகளை பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் என்பதை அநேக மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். நாம் யோசித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து அதன் வழியாக நாம் கடந்து செல்லும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உயர்வுகள் எல்லாவற்றையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் சமுத்திரத்தின் ஆழங்களிலும் தம்முடைய சித்தத்தை செய்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது மெய்யாகவே பூமியின் குடிகளை அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உங்கள் ஒவ்வொருவரையும் தமது சித்தத்தின்படி ஆண்டவர் நடத்தும்படியாக நீங்கள் ஒவ்வொரு புதிய நாளிலும் தேவனிடத்தில் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாசத்தோடு கூட அப்படி அறிக்கை செய்யும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்து உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் மகிமைகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுத்து உங்களை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். இங்கே நேபுகாத்நேச்சார் கூட இந்த வசனத்தில் சொல்லும்போது கடைசியாக சொல்லியிருக்கிறார் 37ஆம் வசனத்தில், ஆகையால் நேபுகாத்நேச்சார் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே அவர் செய்கிற காரியங்கள் நியாயமானவைகள், அவருடைய கிரியைகள் எல்லாம் நேர்த்தியானவைகள். அவர் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நியாயமானவைகளை, நேர்த்தியானவைகளை, நமக்கு தேவையானவைகளை எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளிலும் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பதனால் அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். மெய்யாகவே அவருடைய சித்தத்தின்படி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் அவரை உயர்த்தினார். ஒவ்வொரு தேவ மனிதர்களை வேதத்தில் பார்க்கும்போது நாம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லா மனிதர்களையும் தேவன் உயர்த்திருக்கிறார். நீங்களும் இந்த புதிய நாளில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை முடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மியான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய சித்தத்தின்படி வானத்தின் சர்வ சேனைகளையும் நீர் நடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் பூமியின் குடிகளையும் நடத்துகிறது போல இந்த புதிய நாளில் கூட எங்களை நடத்தும்படியாக உம்முடைய சித்தத்திற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சித்தத்தின்படி நீர் நடத்தி, நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி, நீர் ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியாது உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.